ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செடியும் நான் காமிக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு நானே கையால் வளர்த்த லெமன் செடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து புதர் மாதிரி அப்படியே வளரும் இந்த லெமன் செடி. ஏன்னா கிளாய் இப்படி நேராக வருது, அது லீவ்ஸ்லாம் இப்படி வரும். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய லெமன் காய்ஸ்லாம் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஒரு இதுலேயே 4 காய் இருக்குது. இங்க 2 இருக்கு, இங்க நிறைய. இது வந்து பிஞ்சு. இதெல்லாம் லெமன் வந்து எல்லோ கலர்ல ஆகி அதுவே கீழே விழுந்துரும்னுவாங்க. அப்புறம் இந்த லெமன் செடியில குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, அது வந்து கையில குத்திடும் இந்த முள்ளெல்லாம். இதோ அங்க ஒரு லெமன் காய் இருக்கு, பார்த்தீங்களா? இது குட்டி குட்டி லெமன் காய். அது அம்மா லெமன் காய், இது பிள்ளைங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் முருங்கை செடி காட்டுறோம். இது வந்து முருங்கை மரம். இது வந்து பாதியில் வெட்டிட்டாங்க. இது வந்து இதோட கிளை இப்படி வந்து இப்படி வருது. இது வந்து முருங்கை இலை. இதுதான் சூப்புக்கு போட்டு நம்மளாம் குடிப்போம். இதுதான் வந்து பெரிய கருவேப்பிலை மரம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை செடி வந்து இத்தலோன்னு தான் இருக்கும். நிறைய பேர் இவ்வளோதான் பார்த்துருப்பீங்க. நான் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசும் இருக்குது, அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அப்புறம் இது வந்து மணத்தக்காளி கீரை. இதுதான் மணத்தக்காளி கீரை. இதுதான் வந்து அந்த கீரை கடையல் அதுக்கெல்லாம் போடுவாங்க. அப்புறம் அது வந்து கசகசா மரம். இதை கிட்ட இருந்து பார்த்துருக்க மாட்டீங்களா நீங்க? இந்த சைடு ஒன்று இருக்கு. இந்த மரம் வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு, ரொம்ப பழைய மரம். ஆனா இது வரைக்கும் இது உடஞ்சி கீழே விழுந்து நான் பார்த்ததே இல்லை. நம்ம இங்க மேங்கோ செடி பார்க்கலாம், அதாவது மாங்காய் மரம். இதுல இன்னும் செடி விடல, இதுல நிறைய பூச்செல்லாம் இருக்கு. ஆனா இது இலை, அது மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் ஒரு காய் கூட வெடிக்கல. அப்புறம் அங்க வந்து பூச்செடி இருக்கு. இதெல்லாம் முருங்கை மரம். இங்க கொஞ்சம் எறும்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் வளர்த்த எலுமிச்சங்காய். அப்புறம் இங்கே வாங்க, இங்க பார்க்கலாம். இது வந்து மல்லிகை பூச்செடி, மல்லிகை பூ. அது மூலிகை செடி காட்டுறேன். இது வந்து குப்பமேனி தலை. இதுதான் மூலிகை செடி. சாரி, மூலிகை செடி. இதுதான் கசகசா மரத்தோலை பழம். இதுதான் கசகசாவோட மரம். இதுதான் வந்து சோம்பு கீரைன்னுவாங்க. இதுதான் நோனாம் மரம். இதுல வந்து கருப்பு நோனாங்காயெல்லாம் இருக்கும். இதுதான் நோனாம் பழம். அந்த பக்கம் இருக்கிறது காய். அந்த கிரீன் கலர்ல இருந்து தான் கருப்பு கலர்ல. இப்ப நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் இதை சுத்தி காட்டுறேன். இதுதான் வந்து இது ஒரு வகையான தக்காளி. இது வந்து வெளிநாட்டுல வந்து ரொம்ப காஸ்டா இருக்கும். இது இங்க விளைக்குது. இதுதான் நம்ம சாப்பிடுற தக்காளி, அதாவது வந்து காய். இது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான செடி. இது ஒரு மூலிகை செடி.